Dear students, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூர்ல படிக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 46வது இடத்துல ஒரு டாப் மெடிக்கல் காலேஜா ஓவரால் வேர்ல்ட் வைட்ல 46th பிளேஸ்ல இருக்குது. சிஎம்சி வெள்ளூர் 46th பிளேஸ்னா அப்பனா ஜிப்மர் எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55th பிளேஸ்ல இருக்குது. அண்ட் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சென்னையில இருக்கக்கூடிய மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி பார்த்தீங்கன்னா 60th பிளேஸ்ல பிளேஸ் ஆகிருக்குது. இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல அற்புதமான நியூஸ். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஆசை இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒன் ஆஃப் த டாப் மெடிக்கல் காலேஜ். அது மட்டும் இல்லாம நம்ம அங்கேயே படிச்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் அங்க ஒர்க் பண்றதுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் வந்து சிஎம்சி வெள்ளூர். இந்த சிஎம்சி வெள்ளூரோடைய அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங், அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க 2025க்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆக்சுவலா இது வந்து ரொம்ப தாமதம் தான். பிப்ரவரி 8 போன வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 12th உடைய ரிசல்ட் இப்ப நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்களா, நீங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ்கோ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ் சிஎம்சி வெள்ளூர்ல பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு 12th ரிசல்ட்டுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அப்ளிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. சோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும், என்ன மேம் 12th எக்ஸாமே எழுதல, எங்களுக்கு ரிசல்ட்டே வரல, அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணிலாம் கிடையாது. இப்போ அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து மெயினா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸ்க்ளூட் எம்பிபிஎஸ் தவிர. எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நீட்டோடைய ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் மூலமா நீங்க போக முடியும். சோ இந்த சிஎம்சி வெள்ளூர் வந்து எம்பிபிஎஸ்க்கு நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியோடைய கவுன்சிலிங் மூலமா தான் பிளேஸ் பண்ணுவாங்க. நீட் ஸ்கோர் வந்து மஸ்ட். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் பிஎஸ்சி நர்சிங், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்குலாம் எப்படி மேம் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணா உங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய பேசிஸ்ல தான் இவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. சோ நீங்க பிஃபோர் உங்களுக்கு 12th ரிசல்ட்டுக்காகலாம் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருங்க. மெயினா பிஎஸ்சி நர்சிங், அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு வந்து இந்த சிஎம்சி வெள்ளூர்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மெடிக்கல் கவுன்சிலிங் மூலமா இந்த சிஎம்சி காலேஜ் வந்து அதுல பிளேஸ் ஆகுமா, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க. சிஎம்சி வெள்ளூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு இண்டிவிஜுவலா பிஎஸ்சி நர்சிங், அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க இன்ஸ்டன்டான அப்டேட்ஸோ அல்லது அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுக்கக்கூடிய பிடிஎஃப்க்கோ நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் சேனலோடைய லிங்க் வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சிஎம்சி வெள்ளூருக்கு இந்த அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 7 அண்டர் கிராஜுவேட் டிகிரில பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் வந்து 2 கேம்பஸ்ல இருக்குது இந்த வெள்ளூர்ல. ஒன்னு வெள்ளூர் கேம்பஸ், இன்னொன்னு சித்தூர் கேம்பஸ். அபார்ட் ஃப்ரம் நம்மளுக்கு பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது. என்னென்ன கோர்சஸ் இருக்குது, இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி நம்மளுக்கு இந்த பிஎஸ்சி நர்சிங், அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து நீங்க எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன மாதிரி போட்டோகிராஃபா வந்து எந்த சைஸ்ல எந்த ஃபார்மட்ல இருக்கணும், அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு, எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இது இந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை வந்து எடுத்துட்டு போகும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் 11th பிப்ரவரி இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. லாஸ்ட் டேட் வந்து 28 சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து 1st ஏப்ரல். மைனாரிட்டி நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் நீங்க வந்து பிலாங்ஸ் டு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியா இருக்கீங்க அப்படின்னா 25th ஏப்ரல் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ பேஸ்ட் ஆன் எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டால 50% ஆஃப் சீட்ஸ் இருக்கு. பேஸ்ட் ஆன் நீட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி மூலமா நம்மளுக்கு எம்பிபிஎஸ் சீட்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து சிஎம்சில பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கும் 50% ஆஃப் சீட்ஸ் வந்து எம்பிபிஎஸ்க்கு இருக்கு. அதே இது பிஎஸ்சி நர்சிங்கோ அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ் வந்து இந்த டிஎன் மெடிக்கல்
மெடிக்கல் செலக்ஷன், அதாவது ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இந்த சிஎம்சி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 2 கேம்பஸ், வெள்ளூர் அண்ட் சித்தூர் கேம்பஸ். அதர் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் கோர்சஸுக்குமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா, சிஎம்சிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அட்மிஷன் ப்ராசஸ் பண்ண முடியும். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல சிஎம்சி வெள்ளூர் காலேஜ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் மிஸ்டேக் பண்ண இதே தான், சிஎம்சி வெள்ளூர் வந்து காலேஜ்ல வரும், கவுன்சிலிங்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளுடைய சிஎம்சி வெள்ளூர் வராது. பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ். ஸோ அப்ளிகேஷன் நம்மளுக்கு 11th February இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய பிஎஸ்சி நர்சிங் அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு 28th March அண்ட் லாஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1st April. மைனாரிட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25th April அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க. ஸ்டெப் 1 நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. உங்களுடைய 12th அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு உங்களுடைய 12th மார்க்ஸ் எல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான், அதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளூர் அண்ட் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து 12th Mayல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதர் டிப்ளமோ இன் நர்சிங், ஏஹெச்எஸ் இதுக்கு வந்து நம்மளுக்கு 12th May சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்டெப் 1 முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து 27th Mayல நம்மளுக்கு ரிலீஸ் பண்றாங்க ஃபார் பிஎஸ்சி நர்சிங் மட்டும். அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு 28th Mayல. ஸ்டெப் 2 இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 2ல வந்து செலக்ஷன் ரிசல்ட் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது ஜூலைல நடக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பே பண்ணி என்னெல்லாம் நீங்க வந்து சர்டிபிகேட்ஸ் ப்ரொசீட் பண்ணணுங்கிறது 1st September. கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2nd September ஃபார் பிஎஸ்சி நர்சிங். அதே ஏஹெச்எஸ்க்கு 1st September அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க என்ன மாதிரி வந்து நீங்க வந்து கோர்சஸ் இருக்குது, என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத டீடைல்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்